ஃபட்ஜியா சாக்லேட் ப்ரௌனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 எக்கு, 100 கிராம் பட்டர், 150 கிராம் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட், 70 கிராம் ப்ரௌன் சுகர், 80 கிராம் ஒயிட் சுகர் ரெண்டுத்தையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். 10 கிராம்ஸ் கோகோ பவுடர், 40 கிராம்ஸ் மைதா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். இது எல்லாமே ½ kg ப்ரௌனிக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பட்டரையும் டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டையும் டபுள் பாயிலிங் மெத்தடில் மெல்ட் பண்ணி கூல்டவுன் பண்ண வச்சுக்கலாம். ஹாட்டாக ஆட் பண்ணக்கூடாது. மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து நல்லா கூல்டவுன் ஆனதுக்கப்புறமா ஒரு மிக்சிங் பவுலில் 2 எக்கு, 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிவிட்டு பீட் பண்ணி கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா மெல்ட் பண்ணி வச்சுருக்க டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதையுமே கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பவுடர் பண்ணி வச்சுருக்க ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகரை நல்லா பீட் பண்ணணும். அப்போ தான் நல்லா கிரிங்கிள் டாப் வரும். சுகர் நல்லா கரையணும். இதுக்கப்புறமா நம்மளுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ஸான மைதா, கோகோ பவுடர், பிஞ்ச் ஆஃப் சால்ட் இது எல்லாமே சலிச்சு சேர்த்துக்கோங்க. எந்த விதமான கட்டிகளும் இருக்கக்கூடாது. இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் தான் மிக்ஸ் பண்ணணும். ரெடி பண்ண பேட்டரை ஆல்ரெடி நான் பட்டர் பேப்பர் லைன் பண்ணி வச்சுருக்கேன் டின்னில் ஆட் பண்ணிவிட்டு டாப்பிங்ஸ்க்காக டைரி மில்க்கும் சாக்கோ சிப்ஸும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 180 டிகிரிக்கு 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ண ஓவனில் அதே 180 டிகிரிக்கு 30 to 35 மினிட்ஸ் வச்சு பேக் பண்ணி எடுத்திங்க அப்படின்னா சூப்பர் ஃபட்ஜியான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆகிடும். ப்ரௌனியை பொறுத்த வரைக்கும் மெஷர்மெண்ட் தான் எல்லாமே. மெஷர்மெண்ட் மட்டும் நீங்கள் கரெக்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த கிரிங்கிள் டாப்போட ஃபட்ஜி ப்ரௌனி வந்து வீட்டிலே ரெடி பண்ணிடலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த ப்ரௌனிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம்.